பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு அமித்ஷா கொண்டு வந்திருக்கிற ஒரு மசோதா, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் 130வது சட்ட திருத்தம் அப்படிங்கிற மசோதாவை கொண்டு வந்திருக்காரு. சிஎம்ஓ பிஎம்ஓ அமைச்சர்களோ யாராவது 30 நாளுக்கு மேலே சிறையில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவி இமீடியட்டாக பறிக்கப்படும், அதாவது 31வது நாள்லேயே பறிக்கப்படும் அப்படின்ற சட்ட மசோதா சொல்லப்பட்டிருக்கு. மாநிலங்களுக்கு, ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிக்கு, ஜம்மு காஷ்மீர்னு சொல்லி தனித்தனியாக 3 சட்ட மசோதாக்களை கொண்டு வந்திருக்காங்க. இது பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. இந்த சட்ட மசோதாக்களை எப்படி பார்க்குறீங்க? இது நம்ம ஒரு விஷயம்தான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அமித்ஷா அதை முன்மொழிந்திருக்கிறார். முன்மொழியும் போதே ஜேபிசிக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். இந்த 3 வகையான திருத்தங்கள் இதுக்குள்ளே இடம்பெற்று இருக்கிறது. ஒன்று, ஆர்டிகிள் 75 பிரைம் மினிஸ்டர் அண்டு யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஆர்டிகிள் 164 சீஃப் மினிஸ்டர் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஆர்டிகிள் 239 AA யூனியன் டெரிட்டரி சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இதுதான் இதில் செய்யப்படுற திருத்தங்கள். என்ன திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஒவ்வொருவருடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்ட்ஸ் பல்வேறு சட்டங்களின் மூலமாக, அரசியலமைப்பு சட்டம் மட்டுமல்லாமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மூலமாகவும் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ கொண்டு வரக்கூடிய சட்டம் அரசியலமைப்பு சட்ட ரீதியாகவே சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்டு யூனியன் டெரிட்டரிஸ் அண்டு யூனியன், இது எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அமைச்சர், துணை முதலமைச்சர், பிரதமர் அனைவரையும் தகுதி நீக்கம் செய்து கொள்ளலாம். எப்போ அப்படின்னா, ஒரு முதல்வரையோ அல்லது பிரதமரையோ அல்லது ஒன்றிய மாநில அமைச்சரையோ 30 நாள்கள் காவலில் எடுத்து விட்டார்கள் என்றால், அவர்கள் காவலில் எடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குல்ல, அந்த குற்றச்சாட்டுக்கு 7 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்க முடியும், அல்லது குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்களை உடனடியாக 31வது நாள் தே சீஸ் டு எக்ஸிஸ்ட், அவங்க இம்மிடியட்டாக பதவி காலாவதி ஆகிவிடுவதாக அறிவிக்கணும். இல்லைனா அவங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். ரெண்டும் ஒன்று தான். இதில் ரெசிக்னேஷன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவே தேவையில்லை. பதவி காலம் காலாவதி ஆகிவிடும். எப்போ? 30 நாள் ஜெயிலில் இருந்தால். எப்படி 30 நாள் ஜெயிலில் இருந்தால்? 5 வருடம் தண்டனை பெறத்தக்க குற்றச்சாட்டு ஒன்றில் 30 நாட்கள் ஜெயிலில் இருந்தால். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, இனிமேல் ஏதாவது ஒரு முதலமைச்சர் மேலே பிஎம்எல்ஏ குற்றச்சாட்டை வச்சு தூக்கி உள்ளே வச்சாங்கன்னா அவங்க 31வது நாள் அவங்க சீஃப் மினிஸ்டரோ அல்லது அமைச்சரோ கிடையாது. அவ்வளவுதான் இதில் இருக்கக்கூடிய பேசிக் பாயிண்ட். இதில் நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, சில அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சில விதிகள் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப பேசிக்காக ஒரு சட்ட ரீதியான நடைமுறை அப்படின்றது என்ன அப்படின்னா, 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இது ஒரு எழுதப்படாத விதி. ஏன் அப்படின்னா, ஒரு நிரபராதி தண்டிக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். இந்த நிரபராதியே தண்டிக்கக்கூடாது அப்படின்றது எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த குற்றச்சாட்டுக்கு நீதிப்படி விசாரணை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த விசாரணையின் அடிப்படையில் ஆதாரங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அவர் குற்றவாளி என்றும் நிரூபிக்கப்படலாம், குற்றம் அற்றவர் என்றும் நிரூபிக்கப்படலாம், வேறொரு குற்றவாளி என்று கண்டுபிடிக்கப்படலாம், அல்லது பல்வேறு குற்றவாளிகள் கூட்டு சேர்ந்திருக்கிறால் கண்டுபிடிக்கப்படலாம். உதாரணத்திற்கு, ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்குன்னு வச்சுப்போம். ஒருத்தர் மேலே பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்குது, விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது தான் என்ன தெரிய வருகிறது அப்படின்னா, அவர் ஒருத்தர் மட்டும் சம்மந்தப்படலை, 3-4 பேர் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அது என்னவா மாறும்? கூட்டு பாலியல் வன்கொடுமையாக மாறும். அதே நேரத்தில் அந்த பொண்ணு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல என்ன வரும்? பட்டியல் சமுதாயத்திற்கு எதிரான வன்கொடுமைகளும் சேர்ந்து அதில் மாறும். அப்போ ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு அதுக்கு இத்தனை ஆண்டுகள் தண்டனை அப்படின்றது இல்லாமல், அது கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கும் பொழுது அது கூடுதல் குற்றமாக மாறுகிறது. அதற்கான தண்டனை காலம் இன்னும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தவருக்கான வன்கொடுமை அப்படின்றது சேரும் பொழுது அதற்குரிய தண்டனையை சேர்ந்து வரும். அப்போ இன்னும் அவர்களுடைய தண்டனை காலம் அதிகரிக்கும். இல்லை கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, வேறு சில சித்திரவதைகள் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அசால்ட் அப்படின்ற அடிப்படையில் அல்லது செத்துட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் அது இன்னும் பெரிய தண்டனையாக மாறும். ஒருவேளை இதெல்லாம் புனையப்பட்டதாகவும் இருக்கலாம். இதில் 1-2 புனையப்பட்டதாகவும் கூட இருக்கலாம். அதற்கேற்றாறு போல மாறும். அப்போது நீ விசாரணை என்பது எதற்காக நடக்கிறது? இதை கண்டுபிடிப்பதற்காக தான் நடக்கிறது. இப்போ மன்னராட்சி காலத்தில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மன்னர் வருவார், ஏய் குற்றம் செய்தாயா இல்லையா, எவன் செய்தேன்னு சொல்லுவான், இல்லைம்பா. குற்றம் சாட்டினவன் இவன் தாங்க பார்த்தேன்னு சொல்லுவான், சாட்சி இருக்கா, இந்த பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்தான் யுவரானார் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த நாட்டாம படத்தில் ஒரு கட்ட பஞ்சாயத்து சீன் ஒன்று வரும்ல, அந்த மாதிரி வந்து உன்னை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்டா, இவன் கூட எவனும் அண்ணன் தண்ணி போய் உழங்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படியெல்லாம் முடியாது. ஏன்னா அதுதான் ஜனநாயகம் அப்படின்ற கட்டமைப்புக்குள்ளே நாம் விதித்து கொண்டிருக்கின்ற வழிமுறைகள். நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க் எல்லாவற்றையும் உடைக்கின்ற வகையில், அதாவது சீஃப் மினிஸ்டரோ மோர் வல்னரபிள் தான காமன் மேன். இது எப்படி சாத்தியமானதாக இருக்கும்? இது எப்படி அந்த அரசு நிலைக்கும்? இது வந்து அடிப்படையிலேயே மக்களாட்சி கோட்பாட்டை வந்து உடைத்து எறிவதாக இருக்குல்ல. ஒரு மக்கள் பிரதிநிதி என்பவரின் மீது வழக்கு அல்லது குற்றச்சாட்டு என்பது கூடுதலாகவோ குறைவாகவோ பல்வேறு காலகட்டங்களில் முன்வைக்கப்பட்டிருக்கலாம். இப்போ 10க்கும் மேற்பட்ட பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த வழக்கு ஒருத்தர் மேலே இருக்குது அப்படின்னா அவருடைய தண்டனை காலம் அதிகரிக்க கூட செய்யலாம். அது உண்மையான குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம், பொய்யான குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம். இதெல்லாம் சேர்த்து தானே கணக்கு பண்ணணும். அப்போது அதனால தான் சீரியஸ் கிரிமினல் அஃபென்சஸ் அப்படின்றத ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டின் கீழே நம்ம ஆல்ரெடி குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த 2 ஆண்டுகளை பிரீச் பண்ணி போகும்பொழுது தண்டனை அப்படின்றது. இதில் அரசியலமைப்பு சட்ட ரீதியாகவே இதை கொண்டு வரும் பொழுது இதில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் என்ன சொல்லுது? கன்விக்ட் பண்ண சொல்லுது. நீதி விசாரணை முடிந்து அவர் கன்விக்ட் ஆகணும். ஆனால் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? நீதி விசாரணையே தேவையில்லை, அவர் 30 நாள் ஜெயிலில் இருந்தால் போதும் அப்படின்னு. அப்போது இனிமேல் யாரையானாலும் இவங்க தூக்கி உள்ளே வைப்பாங்க, அந்த ஆட்சியை கவிழ்ப்பாங்க, அல்லது உள்ளே வச்சுட்டு பேரம் பேசுவாங்க, 31வது நாளுக்கு முன்னாடி வெளியே விட்டுருவாங்க, அவர் மறுபடியும் சிஎம் ஆயிடுவார். இப்படியான ஒரு கோமாளி கூத்துக்களை அரங்கேற்றுவதற்கான சட்டமாக இந்த சட்டம் வந்து இல்லை. இதில் வந்துட்டு அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் எல்லாமே ஒரு இன்டெகிரிட்டியோட செயல்படலாம்ல. இந்த சட்டம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எந்த ஊழலும் பண்ணாமல் மணி லாண்டரிங் கேஸில் ஈடுபடாமல் இருக்கலாம் இல்லையா? அதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? உலகத்தில் அப்படி ஒரு மனிதர் செயல்பட முடியுமா அப்படின்றது 2வது. ஆனால் உத்தமராகவே ஒருத்தர் இருந்தாலும் கூட அவர் மீது எந்த புகாரையும் வைக்க மாட்டார்களா? இந்தியாவே கொண்டாடுகின்ற ஒரு உத்தமர் யாரு? காந்தி. அவர் மேலே குற்றச்சாட்டு இல்லையா? திராவிட இயக்க தரப்புலேருந்து அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல. இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறோம்? அப்போ குற்றச்சாட்டு இல்லாத மனிதன் ஒருத்தன் உலகத்தில் இருக்கவே முடியாது. அது எப்படி ஒரு அரசியலுக்குள்ளே போகும் பொழுது, இப்போ நம்ம யார்? ஊடகவியலாளர்கள். நம்ம மேலே 1000 கேஸ் எழுதுகிறான். எங்கே உட்காந்துக்கிட்டு? மெய்ட்டியில் உட்காந்துக்கிட்டு, கமெண்ட் செக்ஷனில் உட்காந்துக்கிட்டு, போகிற வரவன்லாம் அந்த கேஸில் போடு, இந்த கேஸில் போடுன்னு எழுதிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு மக்கள் பிரதிநிதி மேலே எதிர்த்தரப்பிடமிருந்து எவ்வளவு வினைகள் வரும். இப்போ இதெல்லாம் உட்டோப்பியன் சொசைட்டியில் வாழ்கிறோமா? அவன் சுத்தமானவனாக இருந்தால் யாரும் அவனை கேள்வி கேட்க மாட்டார்கள். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மக்கள் பிரதிநிதி சுத்தமானவராக இருக்கிறார் அப்படின்னா மக்களில் 100% பேர் சுத்தமானவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? யாருமே இந்த உலகத்தில் நோய் நொடி இல்லாத, குற்றங்குறை இல்லாத, இந்த ராமாயணம்லாம் படிச்சிங்க அப்படின்னா கடைசியாக ராமர் வந்து ஆற்றுல குதிச்சதெல்லாம் விட்டுருவாங்க. என்ன, சீதையை கூட்டு வந்ததுக்கப்புறம் 10,000 ஆண்டுகள் இந்த பொன்னுலகை ராமச்சந்திர மூர்த்தி அவர்கள் ஆட்சி செய்தார், உலகம் பொன்னால் விழுந்தது. அந்த தங்கம்லாம் எங்கே போச்சு? ஒன்று மண்ணுக்கு மேலே இருக்கணும், இல்லை மண்ணுக்கு கீழே இருக்கணும். அந்த தங்கம்லாம் எங்கே போச்சுன்னு தெரில, அந்த பொன்னுலகம் எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ இது வந்து உட்டோப்பியன் வேர்ல்டு. அப்படியான உட்டோப்பியன் உலகத்தின் அடிப்படையிலலாம் ஒரு சட்டத்தை எழுத முடியாது. அதனால தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் ரொம்ப தெளிவாக கன்விக்டட், யாரெல்லாம் 2 ஆண்டுகளுக்கு மேலே கன்விக்ட் ஆகிறாங்களோ அவங்களுடைய அரசியல் பதவிகள் வந்து காலாவதி ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்படுகிறது. அதை உடைக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து ஒரு ஆயுதமாக மாற்றுகின்ற வேலையை செஞ்சுருக்கிறாங்க. சரி, இப்போ இன்னொரு கேள்வி வருது. சீஃப் மினிஸ்டர் தப்பு செஞ்சால் அப்போ தண்டிக்க கூடாதா? நல்ல கேள்வி. நாங்கள் தான் பிரைம் மினிஸ்டருக்கும் சேர்த்து தானப்பா கொண்டு வர்றோம். சரி, பிரைம் மினிஸ்டருக்கும் கொண்டு வந்துட்டேல. என் கையில் ஒரு பில் இருக்குது. இந்த பில் வந்து 2022 டிசம்பர் 9ஆம் தேதி ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2022. இதை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேரை நான் பிறகு சொல்கிறேன். அந்த பில்லில் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆர்டிக்கிள் 157. அந்த ஆர்டிக்கிள் 157 எது பற்றினது அப்படின்னா கவர்னருடைய தகுதிகள் தொடர்பானது. 157 கீழ் 2 என்ன சொல்லுது? எ பர்சன் ஷால் பி டிஸ்குவாலிஃபைடு ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஸ் கவர்னர். அதாவது ஒரு கவர்னராக இருப்பவரை எப்பெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னா அதற்கு சில வரைமுறைகளை இந்த பிரைவேட் மெம்பர் பில் முன்வைக்கிறது. என்னென்ன முன்வைக்கிறது? அவர் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்லேயோ ஹை கோர்ட்லேயோ ஜட்ஜாக இருந்திருந்தால், அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் எய்தர் ஹவுஸ் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி இருந்தால், ஒரு மாநிலத்தில் முதல்வராக அமைச்சராக 10 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தால், 75 வயதை தாண்டியவர்களாக இருந்தால், ஏதோ ஒரு கட்சியினுடைய ஆஃபீஸ் பேரராக அவர் 10 ஆண்டுகள் இருந்திருந்தால்,
அல்லது ஏதோ ஒரு குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவராக இருந்தால், has been convicted of any criminal offense with the punishment of 1 year, ஏதோ ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டவராக இருந்தால், has had a charge framed against him by a court for an offense involving moral turpitude, அதாவது கண்ணிய குறைவான ஒரு விவகாரத்தில் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவராக இருந்தால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படலாம். கவர்னராக இருப்பவர் தகுதி நீக்கம் செய்யப்படலாம். இது சரியா தப்பா? சரிதான். கன்விக்டா இருந்தால் அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கரெக்டாக தானே இருக்குது. அவர் ஏதாவது ஒரு கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவராக இருந்தால் அவரை வந்து அந்த பதவியிலேருந்து நீக்கம் பண்ணணும்னு சொல்லுது. சரியாக தானே இருக்குது. அவர் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் ஆஃபீஸ் பேரராக இருந்திருந்தார் 10 வருஷத்துக்கு மேலேனா அவரை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. சரியாக தானே இருக்குது. ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவர் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லுது. ஏன்? அவன் ஜட்ஜ்மெண்ட் எழுதி இங்கே வர்றதுக்காண்டியே வருவான்றதுக்காக அதை கூடாதுன்னு சொல்லுது. இது சரியாக தானே இருக்குது. இது இன்ட்ரடியூஸ் பண்ணவர் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள். இதை ஏற்றுக்கிட மாட்ட. அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே பிரசிடென்ட், கவர்னர்ஸ் அண்ட் ராஜ் பிரமுக்ஸ், இப்போ ராஜ் பிரமுக்ஸ் கிடையாது, பிரசிடென்ட்ஸ் அண்ட் கவர்னர்ஸ் இம்யூன் ஃப்ரம் எனி சிவில் ஆர் கிரிமினல் கேசஸ். எந்த விதமான குற்றவியல் மற்றும் குடியியல் வழக்குகளிலும் அவர்களை விசாரிக்கவோ தண்டிக்கவோ அவர்களுடைய பதவிக்காலத்தில் முடியாது. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் தொடர்பான விவாதத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு தரப்பு வைத்த வாதம் என்ன? அவர்கள் ஒன்றும் தபால்காரர்கள் கிடையாது, ஒன்றிய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு சற்றும் சளைக்காதவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு சற்றும் குறைவில்லாதவர்கள், அதிகாரத்திலும் சற்றும் குறைவில்லாதவர்கள் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது தண்டனையிலும் சற்றும் குறைவில்லாதவர்கள் ஏத்துக்க. முதல்ல நீ அவர்கள் சற்றும் குறைவில்லாதவர்கள் சொல்றது மோசடியான வாதம். இப்ப இதை கவர்னருக்கு ஏன் பொருத்தக்கூடாது? ஏன் கவர்னருக்கு இதை கொண்டு வரல? நீ வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கொண்டு வந்துட்ட, யூனியன் மினிஸ்டருக்கு கொண்டு வந்துட்ட, ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கு கொண்டு வந்துட்ட, ஸ்டேட் மினிஸ்டர்ஸுக்கு கொண்டு வந்துட்ட, யூனியன் டெரிட்டரி மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸுக்கு கொண்டு வந்துட்ட, கவர்னருக்கும் சேர்த்துரு, பிரசிடென்ட்டுக்கும் சேர்த்துரு. இல்லை, கவர்னருக்கு அங்கே வாதாடும் போது 35 சட்டத்துக்கெல்லாம் போகிறாங்கல்ல. கவர்னர் தொடர்பான இம்யூனிட்டியை பற்றி பேசும் பொழுது உச்சநீதிமன்றம் மட்டுமல்ல, சுப்ரீம் கோர்ட்டு வாயவே திறக்காது. 2 பேருக்கு தான் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த இம்யூனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கவர்னர், இன்னொன்று பிரசிடென்ட். சீஃப் ஜஸ்டிஸுக்கு அது கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ரஞ்சன் கோகாய் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, ரஞ்சன் கோகாயை விசாரிச்சார், அது வேற. ஆனால் விசாரணை நடைபெற்றது கோர்ட்டில். ஜஸ்டிஸ் வர்மா கோர்ட் விசாரித்து கொண்டு தான் இருக்கிறது. கவர்னர் மேலே அப்படி இன்டர்னல் என்கொயரி கூட நடத்த முடியாது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அது. அப்போது மக்களால், அதாவது 6 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுக்கு இல்லாத ஒன்று, எங்கேயோ எதுக்கோ யாருக்கோ கால் கழுவி விட்டு, எங்கேயோ வால் பிடிச்சு, எங்கேயோ கூள கும்பிடு போட்டு வந்த ஒரு அதிகாரிக்கு இருக்கிறதா? அப்போ இதை எங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனருக்கு அரசியல் சட்டத்தில் இம்யூனிட்டி இல்லை, ஆனால் நாடாளுமன்ற சட்டத்தில் இம்யூனிட்டி கொடுத்துட்டான். இம்பீச்மெண்ட் மட்டும்தான் அவரை நீக்குவதற்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இம்பீச்மெண்ட் மட்டும்தான் வழி? நம்ம தான் பெரும்பான்மையாக இருக்க போகிறோன்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. எப்படி பெரும்பான்மையாக இருப்போன்ற நம்பிக்கை அவனுக்கு வருது? அவன் தான் எலெக்ஷனை பூரா திருடி வச்சிருக்கான்றதை ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு பிஜேபியும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் வெளிப்படுத்துகிற பதற்றத்திலே புரியுது இவன் திருடித்தான் வச்சிருக்கான்றத. அப்போது திருடப்பட்ட ஒரு மெஜாரிட்டியின் மூலமாக இஷ்டத்துக்கு சட்டத்தை எழுதி கொள்வது. அடுத்து இன்னொரு என்ன செய்யுது அப்படின்னா, ஏற்கனவே இந்தியாவினுடைய அதிகார வர்க்கம் அத்தனையிலையும் லேட்டரல் என்ட்ரியில் போஸ்டிங் போடலான்ற சட்டத்தை இவங்க நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் உணர்த்துகிறது. மக்களுடைய மேண்டேட்டுக்கு, மக்களுடைய வாக்கிற்கு எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையாது என்பதை தவிர இதில் வேற எந்த அர்த்தமும் கிடையாது. இது அப்படியே எதோடு பொருந்தி போகிறது அப்படின்னா, ஹிட்லர் 1933 1945 வரை என்ன செய்தானோ அதோடு அப்படியே பொருந்தி போகிறது. ஹிட்லர் இதே தான் செய்தார். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? அசம்பிளியை காப்பாற்றணும், இப்படி குற்றவாளிகள் கையில் அசம்பிளி மாட்டிடக்கூடாது, லெஜிஸ்லேச்சரை காப்பாற்றணும், ஒரு குற்றவாளி கையில் லெஜிஸ்லேச்சர் சிக்கிடக்கூடாது, அதனால நாங்கள் இதை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஹிட்லர் அதே தான் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, 1933 மார்ச் மாதம் 23 எனேபிளிங் ஆக்ட், வெளியில் சொல்கிற பேர் எனேபிளிங் ஆக்ட், பிறர். ஹிட்லர் சொன்னது லா டு ரிமூவ் த டிஸ்ட்ரஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் த ஸ்டேட்.
மக்கள் மற்றும் அரசின் குறைகளை களைவதற்கான சட்டம். அந்த சட்டத்தின் கீழே என்னென்ன செஞ்சான்? நாடாளுமன்றத்தின் சட்டங்கள், அதாவது அவனுடைய சட்டங்கள் இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய சட்டங்களை கூட இயற்றுவதற்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு திருத்தினான். அதுக்கு பேர் நாடாளுமன்றமா? ஆமா, அரசியலமைப்பு சட்டத்தையே மீறலாம். எதற்காக அப்படின்னா இந்த நாடாளுமன்றத்தின் மாண்பை காப்பதற்காக. இவன் செய்யறது என்ன? சரி, இப்படி அவன் கொண்டு வந்த இந்த சட்டம் இருக்கு இல்லையா, இந்த சட்டத்தில் ஆர்டிகிள் 1, அதாவது எனேபிளிங் ஆக்டில் ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுதுன்னா, இன்க்ளூடிங் ஆர்டிகிள் 85 சென்டென்ஸ் 2 அண்ட் ஆர்டிகிள் 87. இதில் இந்த ஆர்டிகிள் 85, அதாவது ஜெர்மன் கான்ஸ்டியூஷனில் என்ன அப்படின்னா, ஃபெடரல் கவர்மெண்ட் மே வித் த கன்சென்ட் ஆஃப் பண்டஸ்ராட் இஷ்யூ ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூல்ஸ். பொது நிர்வாக சட்டங்களை கீழவையினுடைய ஒப்புதலோடு ஃபெடரல் கவர்மெண்ட் நிறைவேற்ற வேண்டும். இதையும் மீறுவதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? ஹிட்லருக்கு அதிகாரம் உண்டு. சான்சலருக்கு தான் அதிகாரம். சான்சலர் தான் கவர்மெண்ட்டை டிக்டேட் பண்ண போறாரு, அவருக்கு தான் அதிகாரம். இப்போ இவன் செய்யறது என்ன? சரி, இந்த சட்டத்தை கொண்டு வந்த போது ஹிட்லருக்கு நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருந்ததானா? கிடையாது. 37% தான் வாக்களித்ததே. 60% குறைவாக தான் வாக்களிச்சாங்க. 37% தான் ஹிட்லருக்கு இருந்தது. இதை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு என்ன தேவைன்னா 2/3 மெஜாரிட்டி தேவை. இந்த 2/3 மெஜாரிட்டியை ஸ்கிப் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தெரியல, குதிரை பேரம் பேசுகிற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தார். ஓகே, இதை யார் செஞ்சா? 147 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க. எந்த வருஷம்? 2023 டிசம்பர். ஹிட்லரும் நாசி பார்ட்டி என்ன செய்ததுன்னா 81 கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களையும் 120 சோசியல் டெமோக்ராட்ஸில் 26 பேரையும் அவங்களுடைய இருக்கைக்கு வரவிடாமல் கைது செய்து நாசி கான்சன்ட்ரேஷன் கேம்புகளில் அடைத்து விட்டு இந்த மசோதாவை தாக்கல் செஞ்சான். இவன் என்ன செஞ்சான்? அதே தான் செய்கிறான். சரி, இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்பயுமே சர்வாதிகாரிகளுடைய போக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோன்னு தெரிஞ்சால் ஒன்று அதில் இன்னும் தீவிரமடைவான், இல்லைன்னா ரூட்டை மாற்றுவான். நம்ம ஆட்கள் ரூட்டை மாற்றுறாங்க. எப்படி? தகுதி நீக்கம் செய்வதை வைத்து சில சட்டங்களை நிறைவேற்றினோம், மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டாச்சு. அப்போ திரும்பவும் தகுதி நீக்கம் பண்ணலாமா? பண்ணுவான். அதற்கு தயங்கவே மாட்டான். அதற்கு உச்சநீதிமன்றமும் எந்த தடையும் விதிக்காது. ஏன்னா அது முழுக்க முழுக்க ஸ்பீக்கர்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. சிஜே அதில் கமெண்ட் சொல்ல முடியாது, பிரசிடென்ட் அதில் கருத்து சொல்ல முடியாது, இவருக்கு ஆளுகைக்கு உட்பட்டது. அப்போ திரும்பவும் தகுதி நீக்கம் செய்யலாம், ஆனால் உடனே செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஜேபிசியில் விடு. ஜேபிசியில் என்ன பண்ணுவேன்? அங்கே நான் தகுதி நீக்கம் பண்ணிக்கிடுவேன். வக்ஃப் ஜேபிசியில் என்ன நடந்துச்சு? ஆர்எஸ் எழுதி கொடுத்ததெல்லாம் ஒயிட்னர் போட்டு அடிச்சாங்க. ஒயிட்னர் போட்டு அடிச்சது மட்டும் இல்லை, எதிர்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஜேபிசி ப்ரொசீடிங்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவனுக்கு விருப்பப்பட்டதை அவனை நிறைவேற்றிக்கிட்டான். ஏற்கனவே ஆயுதமாக உருவாக்கப்பட்ட சட்டத்தை இன்னும் கூர்மைப்படுத்துகின்ற வேலையை ஜேபிசி மூலமாக அவன் செய்து கொண்டான். அப்போ இதை இப்போது ஜேபிசிக்கு அனுப்பியிருப்பது இது இன்னும் கூர்மைப்படும். இப்போ என்ன சொல்றான்? இங்கே பேசாதீங்க, எதனால ஜேபிசியில் பேசுங்கன்னு. ஜேபிசியில் நீ போனதே பேசுகிற டைம் கொடுக்கலன்றதான் குற்றச்சாட்டு. அப்போ நாடாளுமன்றத்தில் தகுதி நீக்கம், அதை அவையிலையும் செய்யலாம், ஜேபிசிலையும் செய்யலாம். இது யார் பார்த்த வேலை? ஹிட்லர் பார்த்த வேலையா, மோடி பார்த்த வேலையா? இப்போ அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்ற அளவுக்கு ஹிட்லரா மோடியா? எனக்கு அந்த உருவங்களே ஒற்றுமையாக எந்த வேறுபாடும் இல்லாமல் கண்ணுக்கு முன்னால் சுழன்று வருகின்றன. இப்படியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய நாடாளுமன்றம். இது குறித்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இதில் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். ஹிட்லருடைய இந்த கொடுங்கோலாட்சி அல்லது பாசிசத்திற்கு எதிராக பிற்காலத்தில் அவர் படையெடுப்பால் வீழ்த்தப்படுகிறார். வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு அந்த நாட்டில் இருந்த நாஜிக்கள் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, நாசிஸை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. நாஜிக்களை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது அதற்கு முன்பு விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணையில் ஹிட்லரினுடைய பிரைவேட் அட்டர்னியாகவும் சீஃப் லீகல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் இருந்த ஹான்ஸ் ஃப்ராங்க் என்ற நபர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஹான்ஸ் ஃப்ராங்க் எக்ஸ்பிரஸ்டு his leaders uncanny capacity for sensing the potential weakness inherent in every formal form of law. அதாவது ஒவ்வொரு அதிகாரப்பூர்வமான சட்டத்திற்கு உள்ளும் அதற்கே உரிய வீக்னஸ் இருக்கும். அதை இந்த ஹிட்லர் என்ற நபர் சரியாக பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தெரிந்து வைத்திருந்தார். எப்படி? 1920 1933 வரைக்கும் அவன் நாடாளுமன்றத்திலே உள்ளே இருந்திருக்கிறான். உள்ளே இருந்தவன் என்ன பண்ணுறான்? பீர்கால் ரெவல்யூஷன்லாம் பண்ணி பார்க்குறான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் தான் அவன் முடிவெடுக்கிறான்,
நாம் எது செஞ்சாலும் சட்டப்படி செய்யணும், சட்டத்தை மீறவே கூடாது. அப்போது ஏற்கனவே இருந்த சட்டங்களை பயன்படுத்தி அவன் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தபோதே ஹிட்லர் பல சான்சலர்களை கவிழ்ப்பதற்கான வேலைகளை செய்து 3-4 சான்சலர்ஸை மாற்றிருக்கிறான் ஜெர்மனியில். இப்போது இதை வச்சு என்ன செய்வான், இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய வீக் பாயிண்ட்ஸ், ஏன் வீக் பாயிண்ட் சட்டத்தில் இருக்குது அப்படின்னா அதுதான் ஜனநாயகத்தை என்ஷூர் பண்ணுறதுக்கான பேலன்சிங் பாயிண்ட். அந்த பாயிண்ட் இல்லை அப்படின்னா ஜனநாயகம் தப்பிடும். எதற்காக? சில நேரங்களில் சிலருக்கு விதிவிலக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த விதிவிலக்கு யார் தீர்மானிக்கணும்? மக்களாட்சி தத்துவங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கணும். அதற்காக அந்த வீக் பாயிண்ட்ஸ் இன்ஹெரண்டாக இருக்க தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் இறுக பூட்டிட்டீங்க அப்படின்னா அது மறுபடியும் ஃபாசிஸ்ட் ஃபார்முக்கு தான் வந்து நிற்கும். அதுக்கடுத்து அண்டு ருத்லெஸ்லி எக்ஸ்ப்ளாய்டிங் த வீக்னஸ். இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன லீக் பாயிண்ட். அமெண்ட்மெண்ட் பண்ணலாம்ல, நான் என்னன்னாலும் பண்ணுவேன். அதுதான் மோடியினுடைய ஃபார்முலா. என்ன பண்ணா, ஒரு சின்ன பாயிண்ட் என்ன பண்ணா, சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு. நான் ஒன்றும் பண்ணல, நடுவில் என்ன பண்ணிக்கிட்டேன், எக்கனாமிக்கல் மட்டும் போட்டுக்கிட்டேன். போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, இடபிள்யூஎஸ் வந்துருச்சு, 10.5 உள்ள வந்துட்டான், லேட்டரல் என்ட்ரி உள்ள வந்துட்டான். எவ்வளோ பெரிய திறப்பை ஏற்படுத்துது, ஒரு சின்ன ஓட்டை தான். இந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு சின்ன பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய வேலைகளை இவன் செய்ய முடிகிறது. அப்போது இதை எதிராக கேள்வி கேட்க வேண்டியது யார் அப்படின்னா லீகல் தியரிஸ், அதாவது வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும். இந்த வழக்கறிஞர்கள் நீதிபதிகளும் ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்தார்கள் அப்படின்னா, இது குறித்து ஒரு நீதிபதி ஒருத்தர் எழுதுகிறார். அவர் அமெரிக்காவினுடைய ஒரு நீதிமன்றத்தினுடைய முக்கியமான நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். அவருடைய அப்பா இந்த ஹோலோகாஸ்ட் கேம்புகளிலிருந்து தப்பித்து ஓடி வந்தவர் ஜெர்மனியிலிருந்து. அவருடைய அப்பா அம்மா உள்ளிட்டவர்கள் போலாண்டு, ஹாலண்டு, லித்துவேனியா வழியாக தப்பி ஓடி வந்தவர்கள் ஜெர்மனியிலிருந்து வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கே யூதராக இருந்தவர் அங்கேயே படித்து முன்னேறி அங்கே நாட்டினுடைய நீதிபதியாக மாறுகிறார். அவர் ஒரு இது எழுதுகிறார், ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறார். அதில் அவர் சொல்கிறாரு, ஹிட்லர் அப்டைன்ட் அண்ட் இன்க்ரீஸ்ட் இஸ் டிக்டட்டோரியல் பவர் நாட் இன் வயலேஷன் ஆஃப் பட் இன் அக்கார்டன்ஸ் வித் அண்ட் அசிஸ்டட் பை ஜெர்மன் லா. சம் லாஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் அண்ட் அதர்ஸ் ஆர் கிரியேட்டட் பை த நாசிஸ். சில சட்டங்கள் ஏற்கனவே இருந்தன, சில சட்டங்களை அவர்கள் ஏற்றி கொண்டார்கள். இன் இன்டர்பிரட்டிங் த நியூரம்பர்க் ரேஸ் லாஸ், நியூரம்பர்கில் இயற்றப்பட்ட இனவாத சட்டங்களை த ஜெர்மன் சுப்ரீம் கோர்ட் எஃபெக்டிவ்லி லெஜிட்டிமைஸ்ட், ஜெர்மனியினுடைய உச்ச நீதிமன்றம் சட்ட ரீதியான அங்கீகாரத்தை வழங்கியது. அண்ட் த இன்ஜஸ்டிஸ் பேஸ்ட் ஆன் த ரேஸ், இனப்படுகொலையை சட்ட ரீதியாக அங்கீகரிக்கின்ற வேலையை ஜெர்மன் உச்ச நீதிமன்றம் செய்தது. எதன் மூலமா? நியூரம்பர்க் சட்டங்களை ஆதரித்ததன் மூலமா. நம்ம உச்சநீதிமன்றம் என்ன செய்து, சிஏஏ என்ஆர்சியை ஆதரிக்கும், பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை ஆதரிக்கும், இடிக்கப்பட்ட குற்றவாளிகளை விடுதலை செய்ததை ஆதரிக்கும், அந்த இடிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு பாரத ரத்னா கொடுப்பதை வேடிக்கை பார்க்கும், இந்தியா முழுவதும் பசு படுகொலை என்கின்ற பெயரில் கொடூரங்களை அரங்கேற்றி கொண்டிருப்பவர்களை வேடிக்கை பார்க்கும். ஒரு அரசாங்கம் 3 லட்சம் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கி கொண்டிருக்கும். அதற்கு எதிராக சட்ட வழிகாட்டுதலை மட்டும் காட்டுவார்கள். ஆனால் இடித்து உதாசீனப்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த நீதியும் வழங்கப்படாது, இடித்த நபர்களுக்கு எந்த தண்டனையும் வழங்கப்படாது. அப்போ பாபர் மசூதி என்பது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இடிக்கிறது மட்டுமல்ல, ரோட்டில் இருக்கின்ற ஒரு சாதாரண இஸ்லாமியரின் குடிசை இடிப்பது வரைக்கும் அதே ஃபார்முலாவை தான் போய் செய்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன செய்து வேடிக்கை பார்க்கிறது. லெஜிட்டிமைஸ் பண்ணிருச்சுன்ற இடத்துக்கு கூட போக வேண்டாமே, பீனலைஸ் பண்ணலை. விச் மீன்ஸ் லெஜிட்டிமைசிங் இன் அதர் வேஸ். இதை நான் சொல்லலை. ஒரு 30 வருஷம் கழித்து, ஒரு 50 வருஷம் கழித்து, அல்லது ஒரு 100 வருஷம் கழித்து இந்தியாவில் உண்மையிலே ஒரு மக்களாட்சி நாடாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போது ஆய்வு செய்பவர்கள் பிஆர் கவாயோ சந்திரசூட்டையோ அடுத்து வரப்போகிற சூரியகாந்தையோ இப்படி பேசிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் அவமானப்பட போகிறது நானும் சேர்ந்து தான். இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், ஜெர்மானியர்களில் நாஜியை ஆண்டபோது நாஜிக்கு எதிராக மக்களுக்குள் யாராவது பேசினார்கள் அப்படின்ற குறிப்பு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. நாஜி ஆண்ட போது ஜெர்மானியம் பூராமே இனவாதியாக இருந்தான்றது தானே இன்றைக்கு நம்ம பேசுகிறோம். அப்படிதானே வரலாறு அதை பார்க்கிறது. அப்போ அப்படிதானே இந்தியர்களையும் எதிர்கால சமுதாயம் பார்க்கும். இதை நீதிமன்றம் என்ன செய்து வேடிக்கை பார்க்கும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவனை பூரா இன்டிமிடேட் பண்ணி, பெர்சிக்யூட் பண்ணி, அவனை கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அடைப்பது போல ஜெயிலுக்குள் அடைத்து. கெஜ்ரிவால் எங்கே போனார்? அங்கே நாஜி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்பு, இங்கே மோடி கான்சன்ட்ரேஷன் கேம்ப்பு. ஹேமந்த் சோரன் எங்கே போனார்? மணிஷ் சிசோடியா எங்கே போனார்? இன்னும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் என்ன ஆனார்கள்? எப்படி அவர்கள் முடக்கப்பட்டார்கள்?
அவர்கள் எல்லாம் தேவர் பெர்சிக்யூட்டட், தேவர் இன்டிமிடேட்டட். இதுதான் அங்கே நாசியில் நடந்தது, இங்கே ஜெர்மனியில் நடந்தது, இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்கின்றன. நீதிமன்றங்கள் இதை வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்லாமல் ஒரு போட்டி நடக்குது அதிகார வர்க்கத்துக்கும் லீகல் தியரிஸ்டுக்கும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. பாரர் ஸ்ட்ரூடர் அப்படின்றவர் எழுதுறாரு, இன் ரெஸ்பாண்டிங் டு ரெய்ஸ்டாக் ஃபயர் டிக்ரி, அதாவது அங்கே எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க நாஜிக்கல் அண்ட் எனேபிளிங் ஆக்ட், அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அதிகாரத்தை தான் எடுத்துக்கொள்வது. த லீடிங் லீகல் தியரிஸ்ட் இன் ஜெர்மனி எய்ம்டு டு outdo each other in their ideological efforts to serve the new rulers and helped to validate. புதிய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த சட்டங்களுக்கெல்லாம் யார் அதீத ஆதரவை தருவது என்பதில் தான் அவர்களுக்குள் போட்டியே இருந்தது. இப்போ சாமிநாதன் டெமோகிராஃபி சேஞ்ச் ஆகுதுன்னு பேசுகிறாரு, மோடியும் ஹை பவர் டெமோகிராஃபிக் மிஷன்னு பேசுகிறாரு. இது ரெண்டுக்கும் ஒற்றுமை இல்லையா? இவரும் ஏபிஏபி கூட்டங்களுக்கு போயிருக்கிறாரு, அவர் ஏபிவிபி கூட்டங்களுக்கு போயிருக்கிறாரு. ரெண்டுமே ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பு. அப்போ இதுக்கு இடையில நெட்வொர்க் எதுவுமே இல்லையா? இல்லாத ஒரு கூட்டத்தில் தான் போய் தான் ஒரு காரியகர்த்தான்னு சாமிநாதன் பேசிட்டு வர்றாரா? அதாவது பாரர் ஸ்டூடர்கள் சொல்லுவது, தீஸ் லீகல் தியரிஸ் அண்ட் தேர் ரைட்டிங்ஸ் வேர் எஜுகேட்டிங் த ஜெர்மனிஸ் ஃபியூச்சர் லாயர் வித் நாசி ஐடியாலஜி. ஜெர்மனியினுடைய எதிர்கால வழக்கறிஞர்களை நாஜிக்கலாக மாற்றுகின்ற வேலையை இந்த சட்ட வல்லுநர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இவங்க என்ன செய்கிறாங்க நான் சொல்லலை, அவங்க என்ன செய்கிறாங்க நான் சொல்லலை. ஆனால் என்ன நடக்குதுன்றது பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது அங்கு நடப்பது அப்படியே இங்கே நடக்கிறது. இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை. இப்போ அமித்ஷா இன்றைக்கு இதை ஏன் செய்திருக்கிறார் அப்படின்னா, இது ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம். கோயபல்ஸ் பிரச்சாரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, வேற ஒரு பக்கம் ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கும், அதை திசை திருப்புவதற்கு வேற ஒன்றை காட்டுவாங்க. அதாவது அங்கே பாரு கொசு போது பின்னாடி ஒரு யானை போயிட்டு இருக்கும். இதுதான் அந்த ஃபார்மெட்டு. இப்போது ஒரு பக்கம் ஓட்ஷோரின்ற பேரில் ராகுல் காந்தி நாட்டையே அதிர வைத்திருக்கிறார். ஞானேஸ்வர் குமார் இதுவரை யார் வைத்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லாத நபர் ராகுல் காந்தி சொன்னவுடன் ஓடி வந்திருக்கிறார் பதில் சொல்வதற்கு. அப்போ அவனுக்கு பயம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் சூரியகாந்த் நீதிபதிகள் அமர்வு, வி கேனாட் நல்லிஃபை த ஜட்ஜ்மெண்ட், தமிழ்நாடு வழக்கை நாங்கள் முடித்து வைக்க, தமிழ்நாடு வழக்கினுடைய தீர்ப்பை மாற்றி அமைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போது இவனுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் வருகிறது. அப்போ இதை திசை திருப்பணும். என்ன செய்வது? கோயபல்ஸ் போல இங்கே இந்த சட்ட மசோதாவை இன்னைக்கு தூக்கிட்டு வந்துட்டாச்சு. இப்போ நம்ம ஓட்ஸ்வரிக்கு போக முடியுமா? முடியாது. பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கு போக முடியுமா? முடியாது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இது மூணு வேற வேற இல்லை, இது மூணுமே ஒன்று தான். அது என்ன? மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பு இல்லை, ஆர்எஸ்எஸ்ஸுக்கே முழு அதிகாரம், ஸ்டேட்டும் பார்ட்டியும் ஒன்று. இந்த இந்தியன் ஸ்டேட் என்ற இந்திய அரசும் ஆர்எஸ்எஸ்ஸும் ஒன்றாகிவிட்டது என்பதனுடைய துவக்க விழாவாக இதை நாம் பார்க்க வேணும். இது ஏற்கனவே அவர் கொடியேற்றும் போதே அறிவிச்சிட்டாரு, ஆர்எஸ்எஸ் தான் இந்த நாட்டுக்கு உழைத்த அமைப்புன்னு. இதுக்கு மேலே ஒரு மனுஷனால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை இந்த நாட்டில் கொடுக்க முடியாது. அப்போது இதில் நாம் பேச வேண்டிய இன்னொரு புள்ளி, மாநிலத்துக்கான சுயாட்சி அதிகாரம் என்ன? இப்போ தேர்தலையே தீஸ்தா செதல்வாத் போன்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மாநில தேர்தல் ஆணையம் மாநில தேர்தலை பார்த்துக்கிடட்டும், நீ ஏன் எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கிற? ஒன்றிய தேர்தல் ஆணையம் என்பது பிரசிடென்ட்டு உள்ளிட்ட தேர்தல்களை நடத்துவதற்கு மட்டும் வச்சுக்கிறட்டுமே. எதுக்காக கீழே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது இல்லை, அதை டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்க, எல்லா அதிகாரத்தையும் அங்கே கொடுங்க, அவங்க அங்கங்கே நடத்தட்டும், ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்போது இதில் ஒரு பெரிய ஃபெடரல் கொஸ்டினும் இருக்கிறது. அதுலேயும் ஹிட்லருக்கும் இருக்கும் பெரிய ஒற்றுமை என்னவென்றால், இந்த ஃபெடரலிசம் ஃப்ளாடு ஃபெடரலிசம். ஏன் ஃப்ளாடு ஃபெடரலிசம் அப்படின்னா, மேலே ஒருத்தரும் கீழே ஒருத்தரும் ஆட்சி செய்ய முடியாது, அது வேறு வேறு திசையில் இழுத்துட்டு போகும். அப்போ ஒரே திசைக்கு போகணும். ஒரே திசைக்கு போகணும்னா டபுள் இன்ஜின் தேவை. டபுள் இன்ஜின் தேவைன்னா நான் சொல்கிற எல்லா சட்டத்துக்கும் ஓகே சொல்லணும். அப்போது அதையும் சேர்த்து மாநில முதல்வர்களாக இன்றைக்கு இருந்தாலும் அடிமைகளைப் போல இருக்கக்கூடிய பல்டி பாபு மற்றும் பல்டி குமார், யார் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் ரெண்டு பேரும் இதில் மோடிக்கு ஒத்து ஊதி கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான். அப்படிப்பட்ட அடிமைகளை, எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களை
நிரந்தரமாக தங்கள் அடிமைகளாகவே தங்கள் கைக்கூலிகளாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பெரிய திட்டமும் இதற்குள் அடக்கம். அதுதான் கேசி வேணுகோபால் வாக்கு முன்வைக்கிறாரு. ஆமா. பிளாக்மெயில் பண்றதுக்காக தான் சட்டம் கொண்டு வராங்க. ஆமா, அதை சந்திரபாபு காரு இப்ப அவர் கவலைப்பட மாட்டாரு. ஏன்னா ஆளுங்கட்சி 5 வருஷம் ஓட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓட்ட திருடி எப்படி மறுபடியும் ஜெயிக்க வைப்பான், அப்படியே பொழப்ப ஓட்டிடலாம், சாகிற வரைக்கும் இப்படி சமாளிச்சுக்கலான்னு மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மகாராஷ்டிராவை சேர்ந்த உத்தவ் தாக்கரே, பீகாரை சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் மற்றும் உத்தரப்பிரதேசை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் தான் இதில் முன்னணியில் நின்று இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். மாநில உரிமைக்கு எதிரான இந்த சட்டங்களை, மாநில உரிமைக்கு எதிரான இந்த ஒன்றிய அரசின் எதேச்சதிகார போக்கினை, மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளிக்காத இந்த ஒன்றிய அரசினுடைய அரசியல் சட்ட திருத்த மோசடிகளை அம்பலப்படுத்தி ஒரு பொது கருத்துக்கு சேர வேண்டும். தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். இது தேர்தல் களத்தை தாண்டிய ஒரு தீவிரமான பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீவிரமாக பேசி உரையாடலை முன்னெடுக்காவிட்டால் மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டே பிடிக்க முடியாது. கடைசியில் கிறிஸ்டல் நாக்கில் போய் நிற்கும். கிறிஸ்டல் நாக்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவனை கொண்டு போய் படுகொலை செய்வது. அந்த படுகொலை மட்டும்தான் இன்னும் நடக்காமல் இருக்கிறது. அது ஏற்கனவே அதை மோடி ட்ரையல் பார்த்துட்டாரு. எங்கே? குஜராத்தில் ட்ரையல் பார்த்துட்டாரு. அங்கேயும் கோயபல்ஸ் ஃபார்முலா தான். கோயபல்ஸுடைய டைரி குறிப்பு நவம்பர் 9/10/1938 ஒரு மிகப்பெரிய கொடூரங்கள் அங்கே அரங்கேறியது. அந்த இரவுகளில் வீதிகள் பூரா யூதர்கள் கொடூர சித்திரவதைகளுக்கும் கொலைகளுக்கும் ஆட்படுத்தப்பட்டார்கள். அப்போ கோயபல்ஸ் டைரியில் எழுதியிருப்பது, he decides, யாரு? ஃபியூரர், ஹிட்லர், demonstration should be allowed to continue. The police should be withdrawn. For once, the Jews should get the feel of popular anger. இது அப்படியே ஒரு போலீஸ்காரரு குஜராத் பற்றி பிபிசி எடுத்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருந்தார். ஞாபகம் இருக்கு? போலீஸ் எதுவும் செய்ய வேண்டாம் என்று மேலிருந்து உத்தரவு வந்தது. போலீஸ்காரன் சொன்னாரா இல்லையா? யாரிடமிருந்து உத்தரவு வந்தது? மோடியிடமிருந்து உத்தரவு வந்தது. அப்போ ஏற்கனவே இந்த படுகொலைகளை அரங்கேற்றி இருக்கிறார். இதே தான் மணிப்பூரில் நடந்தது, இதே தான் தமிழ்நாட்டிலும் நடக்கும், இதே தான் கேரளாவிலும் நடக்கும். அதை நடத்துவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். இது நடக்காமல் இருப்பதற்கு ஒரே காரணம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஜனநாயக விழிப்புணர்வு. அந்த ஜனநாயக விழிப்புணர்வை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், விவாதித்து கொண்டே இருக்க வேண்டும். தீர்வை நோக்கி நகர்வது அடுத்த கட்டம். பிரச்சனைகளை புரிந்து கொள்வது முதற்கட்டம். அந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்வதில் நாம் தவறிவிடக்கூடாது. இந்த சட்ட மசோதா பார்த்துட்டு எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த டெல்லி மசோதா ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆளுநருக்கே எல்லா பதவியும் கொடுக்குறது, எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறது அப்படின்றது. அப்போ அது முன்னாடியே ஒத்திகை பார்த்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. டெல்லியில் பார்த்தது ஒத்திகை மட்டுமல்ல, அது சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலா. ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை நேரடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். யாரால? கவர்னரால். எங்கே? பல்கலைக்கழகங்களில். அதுதான் அவனுடைய ப்ரீடிங் கிரவுண்டு. ஹிட்லர் முதல்ல கை வச்சது எங்கே? ஹிட்லருடைய பிரச்சாரமே என்ன நினைக்கிறீங்க? மாணவர்களுக்கு நல்ல ஃபிசிக்கல் எஜுகேஷன் கொடுக்கணும், நல்ல மாரல் எஜுகேஷன் கொடுக்கணும். என்ன வகையான ஃபிசிக்கல் எஜுகேஷன், என்ன வகையான மாரல் எஜுகேஷன்? முஸ்லீம் மாரல் ஸ்டோரிஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷன் மாரல் ஸ்டோரிஸ் இருக்குது, திருக்குறள் மாரல் ஸ்டோரிஸ் இருக்குது, சனாதன மாரல் ஸ்டோரிஸும் இருக்குது. நீ எந்த மாரல் ஸ்டோரி சொல்ல வைக்க போகிற? சனாதன மாரல் ஸ்டோரியை தான் உள்ள வைக்க போகிற. அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது வெளிப்படையாக ஒரு பாசிசத்தை கையாளுவதற்கு, பாசிசத்திற்கு தேவையான காலாட்படையை உருவாக்குவதற்கு கவர்னர்கள் ஒரு பெரிய கருவியாக ஆர்எஸ்எஸ்க்கு பயன்படுகிறார்கள். அதனால் கவர்னர்களை காப்பாற்றுவது ஒரு பக்கம், முதல்வர்களை பலி கொடுப்பது ஒரு பக்கம், மக்களுடைய அந்த வாக்கையும் மக்களுடைய தீர்ப்பையும் குப்பையில் போடுவது தான் இதில் மொத்தமாக நடக்கக்கூடிய ஒரே வேலை. நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி.